தங்கம் நன்றி நன்றி தங்கம், தேங்க்யூ. நம்முடைய சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய செயல் வீரர்கள் கூட்டத்திலே கலந்து கொள்வதற்காக கிட்டத்தட்ட 3.5 மணி நேரமாக இங்கே காத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் முதல்ல வணக்கத்தையும் என்னுடைய வருத்தத்தையும் உங்களுக்கு பதிவு செஞ்சிடறேங்க ஐயா. ஏன்னா 3.5 மணி நேரம் உங்களை காக்க வச்சிருக்கிறேன். காலையிலே பல்லடத்திலே ஆரம்பித்து கரூர் சென்று அங்கே செயல் வீரர் கூட்டத்தை நடத்திவிட்டு அதன் பிறகு பாராளுமன்ற அலுவலகத்தை திறந்துவிட்டு நாளை வேட்புமனு நாம் தாக்கல் செய்ய இருப்பதால் தோட்டத்திற்கு சென்று என்னுடைய தாயும் சந்தித்து விட்டு அவருடைய ஆசியை பெற்றுவிட்டு குலதெய்வ கோயிலுக்கு சென்று விட்டு எங்களுடைய குலதெய்வம் செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் திறப்பார்கள். அதனால் கரெக்டாக செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குலதெய்வத்தையும் போய் பார்த்துட்டுங்க ஐயா. வர்ற கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். 3.5 மணி நேரமாக எல்லாம் விவசாய பெருமக்கள், தோட்டத்தில் உங்களுக்கு வேலையெல்லாம் இருந்திருக்கும், எல்லாம் விட்டு தொழில் செய்பவர்கள், தொழிற்சாலையில் இருப்பவர்கள், மகளிர்கள், இல்லத்தரசிகள் எல்லோரும் பொறுமையாக சூலூர் இந்த திருமண மண்டபத்தில் பொறுமையாக எல்லோரும் இங்கே காத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக பெரிய நன்றியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். சகோதர சகோதரிகளே, நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள், அன்பு நண்பர்கள் எல்லோரும் நமக்காக கங்கணம் கட்டிக்கொண்டு வலிமையான இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில மிக முக்கியமாக இந்த கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில இந்த முறை பாரத பிரதமர் அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி வரும் பொழுது அதில் மிக முக்கியமாக நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும். அதன் மூலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வர வேண்டும். அதன் மூலமாக 20 ஆண்டுகளாக பெரிய வளர்ச்சி திட்டங்கள் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூலூர் பகுதி, பல்லடம் பகுதி அனைத்தினுடைய பரிமாணத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையின் மீது நம்மோடு அமர்ந்திருக்கின்றார்கள். என்னுடைய முதல் கடமை நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் வரவேற்பது என்னுடைய முதல் கடமை. பாரதிய ஜனதா கட்சியிலே நெடுங்காலமாக பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளுடைய உற்ற தோழனாக சொல்லேர் உழவன் ஐயா செல்லமுத்து அவர்கள் உழவர் உழைப்பாளர் கட்சி இதற்கு முன்பு பேசிவிட்டு அமர்ந்திருக்கின்றார்கள். ஐயா அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உரிமை மீட்பு குழு அதனுடைய கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளர் அருமையான வக்கீல் ராஜேந்திரன் அவர்கள் மேடையின் மீது இருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் SRA செந்தில்குமார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து புதிய நீதி கட்சி இருகூர் அசோகன் அவர்கள் மூத்த தலைவர், மாநில பொறுப்பில் இருக்கிறாங்க, இருகூர் பகுதியில் இருக்கிறாங்க, மாநிலத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் UK சண்முகம் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அமமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் பாஸ்கர் அவர்கள் முதல் நாளிலிருந்து நம்மோடு தொடர்ச்சியாக 4வது நாளாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் பாஸ்கரன் அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அண்ணன் இருகூர் கார்த்தி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்து பசும்பொன் தேசிய கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் முருகேசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து தமிழ் மாநில காங்கிரசினுடைய வட்டார தலைவர் அண்ணன் பாலு அவர்களுக்கு, அமமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் நீரா சுப்பிரமணியம் அவர்கள், MSD சுப்பிரமணியம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து சுல்தான்பேட்டையினுடைய ஒன்றிய செயலாளர் அண்ணன் AG ரவிக்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து அமமுகவினுடைய மாநில விவசாய அணியின் இணைச் செயலாளர் பாப்பம்பட்டி தாமோதரன் அண்ணன் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து கோவை வடக்கு மாவட்ட செயலாளர் அமமுக அண்ணன் கலாமணி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய அக்கா அவர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை அக்கா அவர்களுக்கு தெரிவித்து நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆற்றல் மிகுந்த தலைவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கின்றார்கள். மிக கடுமையாக உழைத்து இன்னைக்கு சூலூர்ல இவ்வளவு பெரிய எழுச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். சூலூர்ல எங்க பார்த்தாலும் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொடி. காலை 6 மணியிலிருந்து எல்லோருமே திண்ணை பிரச்சாரம், வீடு வீட்டுக்கு நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் செல்ல ஆரம்பித்து விட்டார். இளைஞர் படை முழுவதுமாக இந்த மண்டபத்தில் தாங்க இருக்கிறாங்க. சூலூரில் இருக்கக்கூடிய முழு இளைஞர் படையும் கூட இங்கே அரசியல் மாற்றம் வேறும் என்கின்ற ஒரு வேங்கை புலியை போல் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இந்த சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய அமைப்பாளராக, நம்முடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய ஊராட்சி கவுன்சிலராக, திட்டக்குழு உறுப்பினராக மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்கள் மோடி நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கு என்னுடைய சிறப்பு வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய இணை அமைப்பாளர், கோயம்புத்தூர் வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர், தொண்டர்களுக்கெல்லாம் எப்பொழுதும் ஆக்கம் ஊக்கம் வழங்கக்கூடிய அண்ணன் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள். மிக குறிப்பாக இந்த பாராளுமன்றத்தினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் GK செல்வகுமார் அவர்கள் நம்முடைய மூத்த தலைவர், திரைக்கு பின்னால் இருந்து இயங்கக்கூடியவர்,
பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு தன்னுடைய குடும்பம், அவருடைய குடும்பம் ஒரு பெரிய பங்காற்றி இருக்கிறது. அவருக்கு நன்றிகளை தெரிவித்து, கோவை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் பாயிண்ட் மணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய அண்ணன் மோகன் மந்த்ராச்சலம் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவர்கள் சூலூர் கோயம்புத்தூர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு பெரும் பங்காற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மோகன் மந்த்ராச்சலம் அண்ணன் அவர்களுக்கு, மாவட்ட துணைத் தலைவர் சூலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் அண்ணன் சண்முக சுந்தரம் அவர்கள் நம்மோடு இருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சண்முக சுந்தரம் அண்ணர்களுக்கு நான் தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய நம்முடைய கோட்ட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பாலகுமார் அவர்கள் எல்லோரையும் இயக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தேனி போல் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். அவருக்கும் நன்றிகளை தெரிவித்து, நம்முடைய மாவட்ட துணைத் தலைவர் பரமசிவம் அவர்கள், மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் நடராஜன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள், சிதம்பரம் அவர்கள், மாணிக்கவாசகம் அவர்கள், மிக முக்கியமாக நம்முடைய ஒன்றிய தலைவர்கள், மிக கடுமையாக களத்திலே பணி செய்யக்கூடிய சூலூர் கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்கள், சூலூர் வடக்கினுடைய ஒன்றிய தலைவர் மகேந்திரன் அவர்கள், சூலூர் மேற்கினுடைய ஒன்றிய தலைவர் மனோன்மணி அவர்கள், அருமை சகோதரி அவர்கள், சூலூர் தெற்கினுடைய ஒன்றிய தலைவர் சரவணன் அவர்கள், சுல்தான்பேட்டை கிழக்கினுடைய ஒன்றிய தலைவர் ரவி மந்திரியப்பன் அவர்கள், சுல்தான்பேட்டை மேற்கினுடைய ஒன்றிய தலைவர் சம்பத்குமார் அவர்கள், கருமத்தம்பட்டியினுடைய ஒன்றிய தலைவர் அண்ணன் மகேஷ் அவர்கள், மாநில பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் பழனிசாமி அவர்கள், இளைஞரணியினுடைய மாநில செயலாளராக மிக கடுமையாக பணி செய்யக்கூடிய அருமை சகோதரி ஜான்சி சவிதா அவர்கள், ஆன்மீக மற்றும் கோவில் மேம்பாட்டு பிரிவினுடைய மாநில செயலாளர் அரசூர் அசோகன் அவர்கள், கல்வியாளர் பிரிவினுடைய மாநில செயலாளர் பிரகாஷ் அவர்கள், பட்டியல் அணியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் கௌதமன் அவர்கள், மகளிர் அணியினுடைய மாவட்ட தலைவர் அக்கா ரேவதி அவர்கள், தரவு மேலாண்மை பிரிவினுடைய மாவட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்கள், அரசு தொடர்பு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மயில்சாமி அவர்கள், கல்வியாளர் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சக்திவேல் அவர்கள், உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவினுடைய மாவட்ட தலைவர் மோகன்ராஜ் அவர்கள், சுற்றுச்சூழல் பிரிவினுடைய மாவட்ட தலைவர் சிவக்குமார் அவர்கள், வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில செயலாளர் வாசுதேவன் அவர்கள், வழக்கறிஞர் பிரிவிலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக இருந்து நிறைய பணிகளை செய்யக்கூடிய அருமை சகோதரர் ரங்கசாமி அவர்கள் சமீபத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியில் இணைஞ்சாங்க, மக்கள் நீதி மையத்திலிருந்து. இதற்கு முன்பு 2021 தேர்தலிலும் போட்டியிட்டார்கள். பார்க் கல்லூரி குழுமத்தை சார்ந்தவர்கள் அருமை சகோதரி அனுஷா ரவி அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து, மேடையின் மீது இருக்கக்கூடிய பேரை விட்டிருந்தா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நீங்கள் அனைவரும் முக்கியமானவர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து, பத்திரிகை நண்பர்கள், மிக முக்கியமாக இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு சூலூருக்கு வந்திருக்கக்கூடிய அன்பு சகோதரிகள், தாய்மார்கள், இளைஞர் பட்டாளம், நம்முடைய மூத்த உறுப்பினர்கள், மூத்த தலைவர்கள், விவசாய பெருமக்கள், பொதுமக்கள், தொழில் செய்பவர்கள் எல்லோரும் குழுமி இந்த செயல் வீரர்கள் கூட்டத்திற்கு வந்திருக்கிறேன். இது ஒரு ஆச்சரியமான செயல் வீரர்கள் கூட்டம். இன்று காலை பல்லடத்துல, இன்னைக்கு சாயந்தரம் சூலூர், இரண்டும் நம்முடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நடக்குதுங்க. மிக மிக ஆச்சரியமான ஒரு கூட்டம். காரணம், பொதுமக்கள் தன்னெழுச்சியாக தங்களுக்கு எது சரி என்பதை புரிந்து கொண்டு நாங்கள் களத்திலே பாடுபட தயாராக இருக்கின்றோம் என்று சூலூர் பல்லடம் இரண்டும் கூன்ற ஒரு வார காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஒரு வார காலமாக சாதாரண மனிதர்கள், அரசியலுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாதவங்க, அவங்களுக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. அவர்கள் ஊர்ல அவர்களே ஒரு தேர்தல் பணிக்குழு ஆரம்பித்து அவங்களே அவர்கள் வேலை செய்யக்கூடிய பகுதியில், வசிக்கக்கூடிய பகுதியில் மக்களை சந்தித்து மோடி ஐயாவிற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியம் பாருங்க. இந்த ஊர்ல குறிப்பாக சுல்தான்பேட்டையில் இன்று காலை ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். அந்த ஊரில் இருக்கக்கூடிய முக்கியஸ்தர் எல்லாம் அவர்களாக சேர்ந்து அவர்களே அந்த ஊர்ல தேர்தல் அலுவலகம், பாரதிய ஜனதா கட்சிக்கும் அந்த தேர்தல் அலுவலகத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அவர்கள் யாருமே பாரதிய ஜனதா கட்சியில் இல்லை, அவர்களே ஒரு தேர்தல் அலுவலகத்தை திறந்து பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு நாமல் வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தில் ஊர் மக்கள் இறங்கி இருக்கின்றார்கள். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. சுல்தான்பேட்டை இந்த பகுதி முழுவதுமே இது நடக்க ஆரம்பித்திருக்குதுங்க. சூலூர் முழுவதுமே, பல்லடம் முழுவதுமே இதை பார்க்க ஆரம்பித்திருக்கின்றோம். அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய நம்பிக்கை நீங்கள் வைத்திருக்கின்றீர்கள், எப்படிப்பட்ட மாற்றம் வர வேண்டும் என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மோடி அவர்கள் 400 எம்பிக்களை தாண்டி ஆட்சியிலே 3வது முறையாக அமரும் பொழுது கோயம்புத்தூர் தமிழ்நாட்டினுடைய வரைபடத்தில் இப்பவே இருக்குதுங்க, 2வது பெரிய மாநகரமாக. இந்தியாவுடைய வரைபடத்தில் இருக்குதுங்க, அதுவும் தவறு கிடையாது, எல்லா இடத்திலும் இருக்கும். ஆனால் எங்களுடைய உங்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், கோயம்புத்தூர் உலகத்தினுடைய வரைபடத்திலே ஒரு முக்கிய புள்ளியாக இருக்கும். அதற்காக கடுமையாக உழைப்போம், வளர்ச்சியை கொண்டு வருவோம். இந்த பகுதியினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு மோடி அவர்களுக்கும் உங்களுக்கும் நம்முடைய உறுப்பினர், குறிப்பாக நான் இங்கே நின்று கொண்டிருக்கின்றேன் இன்னைக்கு வேட்பாளராக, அந்த பணியை செய்வேன் என்கின்ற உத்தரவாதத்தை உங்களுக்கு அளிக்கின்றோம்.
ஐயா ஒரே ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இன்னைக்கு மோடி ஐயா ஏன் 400 எம்பிக்களை தாண்டி வர வேண்டும்? நமக்கு தெரியும் நம்முடைய பாராளுமன்றத்தில் 273 தாண்டினாவே பிரதமர் வந்துருவாங்க ஐயா. 280 சரி, 290 சரி, 300 சரி, 310 சரி. ஆனா மோடி ஐயா ஏன் 400 என்று சொல்லுகின்றார்? ஏன் 400 வேண்டும் என்று சொல்லுகின்றார்? சரி, நீங்க எல்லாம் சொல்றீங்க ஐயா முக்கியமான திட்டங்கள் நிறைவேற்றணும்னா மோடி ஐயாவிற்கு தனி பெரும்பான்மை வேண்டும். 274 தனி பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட அவர் எந்த பிரச்சனையும் இல்லாம முக்கியமான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்றால் லோக்சபா ராஜ்யசபா 2 இடத்திலும் கூட தனி பெரும்பான்மையாக இந்த மனிதன் அமர வேண்டும் என்பது நமக்கு தெரியும். அதுவும் மோடி ஐயா சொல்லி இருக்கின்றார்கள். இந்த 10 ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியை நீங்க பார்த்திருக்கிறீங்க. 2024 29 வரை நம்முடைய 3வது ஆட்சி என்பது கடினமான முடிவுகளை எடுப்பதற்காக 3வது முறையாக நாம் ஆட்சிக்கு வருகின்றோம். கடினமான முடிவுகள். ஐயா உங்களுக்கு தெரியும் ஆர்டிகல் 370 சூலூர் பகுதி ஒரு பெரிய தேசிய பகுதி, தொழில் செய்யறீங்க, பெரிய தேசியவாதிகள் இருக்கக்கூடிய பகுதி. ஒரு ஆர்டிகல் 370 நாம நீக்கினது அவ்வளவு சுலபம் இல்லைங்க ஐயா, அவ்வளவு சுலபம் இல்லை. 2019 ஆகஸ்ட் மாசத்துல அந்த சட்டத்தை கொண்டு வந்து ஆர்டிகல் 370 நீக்கணும். ஆனா உங்களுக்கு தெரிந்திருக்கும் நமக்கு 303 எம்பிக்கள் இருந்தும் கூட தனி பெரும்பான்மை இருந்தும் கூட கஷ்டப்பட்டு தாங்க ஐயா நீக்கணும். ஆர்டிகல் 370 அமித்ஷாஜி அவர்கள் முதல்ல லோக்சபாவுக்கு கொண்டு வரலைங்க, ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனார். எதுக்குங்க ஐயா? ராஜ்யசபால நமக்கு தனி பெரும்பான்மை இல்லை. ராஜ்யசபால சடனா நம்ம கொண்டு போனோம். ராஜ்யசபால அப்படி கொண்டு போனா தான் எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை ராஜ்யசபாவிலே தோற்கடிக்க முடியாது என்பதால் ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா கொண்டு போனோம். எல்லோரும் லோக்சபாவுக்கு கொண்டு வருவார்கள் என்று எதிர்பார்த்தார். ராஜ்யசபாவுக்கு கொண்டு போனோடனே எதிர்க்கட்சி நண்பர்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன பேசுறதுன்னு தெரியல. எப்படி எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சதி செய்து இந்த மசோதாவை முறியடிக்க வேண்டும் என்று தெரியல. அந்த நேரத்தில் ராஜ்யசபால இது பாஸ் ஆச்சுங்க ஐயா. அப்புறம் லோக்சபால பாஸ் ஆச்சு. அதன் பிறகு இந்த முறை சரியில்லை என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் இந்த முறை சரி என்று தீர்ப்பு கொடுத்திருக்கு. எதற்காக இதை சொல்லுகின்றேன் என்றால் சகோதர சகோதரிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலமாக தீர்க்க முடியாத பிரச்சனையை மோடி அவர்கள் தீர்ப்பதற்காக கிளம்பி இருக்கின்றார்கள். எதுவும் சுலபம் இல்லைங்க. அடுத்து நாம் எல்லாம் ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய திட்டம். எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய காரியகர்த்தனாக எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, இங்க இருக்கக்கூடிய நம்முடைய கட்சியின் தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை, இந்த 3வது முறை நாங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நதிநீர் இணைப்பு நிச்சயமாக நடத்தி காட்டுவோம் என்கின்ற பெரிய நம்பிக்கை இருக்கு. மோடி ஐயா அவர்கள் ஆல்ரெடி அறிவுரை ஒரு சின்ன நமக்கு ஒரு குறிப்பு கொடுத்துட்டாங்க. பாராளுமன்றத்திலே பேசும் பொழுதே ஒரு சின்ன குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. 3வது முறை வந்தால் என்ன செய்வோம் என்கின்ற குறிப்புல மோடி ஐயா அவர்கள் வெளிப்படையாக பாராளுமன்றத்திலே சொல்லவில்லை என்றாலும் கூட நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு என்பது 3வது முறை நாம் ஆட்சியில் வரும் பொழுது அதை நடத்தி காட்டுவாங்க. காரணம், நதிநீர் இணைப்புக்கு எல்லா மாநிலமும் ஒத்துக்கொள்ள போவது கிடையாது. நம்முடைய மாநிலத்திற்கு நதிநீர் இணைப்பு தேவை. காரணம், நம்ம கிட்ட தண்ணி இல்லைங்க. கர்நாடகாவிலிருந்து, கேரளாவிலிருந்து, ஆந்திராவிலிருந்து தான் பெரிய நதிகள் உற்பத்தி ஆகிறது. அதனுடைய தண்ணி நமக்கு வருது. ஆனா எந்த மாநிலத்தில் உபரி நீர் இருக்கோ அவர்கள் கொடுப்பதற்கு அவர்களுக்கு மனம் இல்லை. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாநிலங்கள் நம்முடைய கணக்குப்படி ஒரு நதிநீர் இணைப்பை எதிர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. மிச்ச மாநிலங்கள் நதிநீர் இணைப்புக்கு ஆதரவா இருப்பாங்க. ஏன்னா எல்லா மாநிலத்திற்கும் மிச்ச மாநிலத்துக்கு தண்ணி வேணுங்க ஐயா. 2,50,000 கோடி தேவை. ₹1 ₹2 இல்லைங்க. நதிநீர் இணைப்பு முழுமையாக நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்றால் 2,50,000 கோடி ரூபாய் மத்திய அரசு இதற்கு பணம் போட்டு தாங்க நதிநீர் இணைப்பை செயல்படுத்த முடியும். இன்னைக்கு நம்முடைய மாநில அரசு விவசாயத்திற்கு 100 கோடி ரூபாய் செலவு செய்வதற்கு யோசிக்கிறாங்க. ஏன்னா பணம் இல்லை. நம்முடைய மாநில அரசு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு பாருங்க, 100 கோடி ரூபாய் ஒரு மராமத்து பணிக்கு ஒதுக்குவதற்கு தயாரா இல்லை. பணம் இல்லை. 3 லட்சம் கோடி பட்ஜெட்டுங்க ஐயா செலவு, 1,70,000 கோடி வரவு, 1,30,000 கோடி வரவை விட செலவு அதிகமா இருக்கு. 60,000 கோடி மத்திய அரசு பணம் கொடுக்கறாங்க, 2,30,000 கோடி, 70,000 கோடி கடன் வாங்கி ஒரு பட்ஜெட்டை போடுறாங்க. 1,70,000 கோடி வரவழி, 54,000 கோடி பாத்தீங்கன்னா டாஸ்மார்க். இப்படிதாங்க ஐயா இருக்கு. இன்னைக்கு தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு எந்த திட்டத்தையும் இவர்களால் செயல்படுத்த முடியாது. காரணம், பணம் இல்லை. 20-30 ஆண்டுகளாக இந்த மாநிலத்தை ஏதோ ஒரு திசையில கொண்டு போயிட்டாங்க ஐயா. டாஸ்மார்க்கு, குடி, அதன் மூலமாக வரக்கூடிய வருமானம், ஆக்கப்பூர்வமாக எந்த ஒரு வருமானத்தையும் பெருக்குவதற்கு இவர்களுக்கு அறிவில்லாத காரணத்தினால் தமிழக அரசை பொறுத்தவரை விவசாயிகளுக்கு, விவசாயத்திற்கு, நீர் மேம்பாட்டிற்கு, நீர் பாசனத்திற்கு
எந்த பணத்தையும் போடாம தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனமலை நல்லாறு இன்னைக்கு வந்த திட்டங்களா 1958 பேசப்பட்ட திட்டம், 1958 பேசப்பட்ட திட்டம். அது இன்றும் காத்திருக்கின்றோம், இன்னமும் காத்து கொண்டிருக்கின்றோம். 4 லட்சம் ஏக்கர் விவசாய பாசனத்திற்கு ஆனமலை நல்லாறு திட்டம் வந்துவிட்டால் 4 லட்சம் ஏக்கர் இங்கே பாசன வசதி. ஐயா 10,000 கோடி ரூபாய் வேணும் குறைந்தபட்ச ஆனமலை நல்லாருக்கு 10,000 கோடி ரூபாய். ஆனால் நீங்கள் யோசித்துக் கொள்ளுங்கள், மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சியோ ஆண்ட கட்சியோ 10,000 கோடி ரூபாய் கொடுத்து ஆனமலை நல்லாறு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இவர்களால் முடியுமா என்கின்ற கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறாங்க. முடியாது. 10,000 கோடி ரூபாயும் கொடுக்க வேண்டும் என்றால் அது மோடி அவர்கள் தான் அந்த நிதியும் கொடுக்க முடியும். காரணம், உள்கட்டமைப்பிற்கும் விவசாயத்திற்கும் நீர் பாசனத்திற்கும் நீர் மேலாண்மை மேம்பாட்டிற்கும் மத்திய அரசு மட்டும்தான் தொலைநோக்கு பார்வையோடு என்று செலவு செய்து கொண்டிருக்கின்றோம். அதனால் சகோதர சகோதரிகளே, இதெல்லாம் நாம் பேசுனதுல அடிப்படை பிரச்சனை. எனக்கு சூலூர் பகுதி விவசாயம் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றோம். சாதாரணமா இல்லைங்க, பிரச்சனையில் இருக்கு. பணம் போட்டு ஏரிய தூர்வாகி வாய்க்கால வெட்டி அந்த வாய்க்கால ஒரு ஆண்டும் ஒரு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நீட்டினா தாங்க ஐயா விவசாயத்தில் இருக்கக்கூடிய புதிய நிலம் நீர் மேம்பான்மைக்கு மேம்பாட்டுக்கு வரும். ஆனா எப்பவோ காமராஜர் ஐயா கட்டின வாய்க்காலுக்கு ஒரு தூர்வாரக்கூடிய பணி கூட செய்யாமல் தடுமாறி கொண்டிருக்கின்றோம். அதனால் தான் சகோதர சகோதரிகளே, 400 எம்பிக்களை தாண்டி மோடி அவர்கள் வரும் பொழுது அவர்களை சார்ந்து மோடி ஐயா கொள்ளக்கூடிய திட்டங்களை இங்கே செயல்படுத்தக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இன்னைக்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு கட்டாயமாக வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் முடிவெடுத்திருக்கின்றனர். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா நிறைய தொழில் செய்யக்கூடிய நண்பர்கள் இருக்கிறாங்க. சூலூர் பல்லடம் போன்ற பகுதி, குறிப்பாக சூலூர் பகுதி எல்லாம் ஒரு தொழில் செய்யறவங்க இல்லைங்க, பல தொழில் செய்யறவங்க இங்க இருக்கிறாங்க. விவசாயத்திலிருந்து ஆரம்பித்து பல தொழில் செய்யறீங்க. நமக்கு தெரியும் பல தொழில் நம்ம ஒரு ஊர்ல இருக்குனாங்க, பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஒரு பிரச்சனை வரும் தீர்ப்போம், அடுத்த பிரச்சனை வரும் தீர்ப்போம், அடுத்த பிரச்சனை வரும் தீர்ப்போம். இன்று காலை பல்லடத்தில் கூட சொன்னாங்க ஐயா, மோடி அவர்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். இந்தியா ஐரோப்பிய யூனியன், இந்தியாவும் இங்கிலாந்தும் 2 நாடுகளும் FTA நாம கண்டிப்பா இந்த டெக்ஸ்டைலுக்கு நாம கொண்டு வர போறோங்க ஐயா. டெக்ஸ்டைலுக்கு நிச்சயமாக இந்த எலெக்ஷன் பீரியட் முடிந்தவுடனே எந்த நேரமும் கூட கையெழுத்தாகும். அது வந்துவிட்டால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க எவ்வளவு வியாபாரம் நூல் சம்பந்தப்பட்ட தொழில யாரெல்லாம் இருக்கிறோமோ, நூல் சம்பந்தப்பட்ட தொழில யாரெல்லாம் இருக்கின்றோமோ, நம்முடைய வியாபாரம் என்பது இரட்டிப்பு, குறைந்தபட்சம் இரட்டிப்பாக போகுது. இது எல்லாம் யாரு செய்யறாங்க ஐயா? மோடி. ஏன் செய்யறாங்க ஐயா? தனி பெரும்பான்மை இருக்கிறனால. இன்னொருத்தட்ட கேட்கணும், இவங்ககிட்ட 30 MP இருக்கிறாங்க, இவங்ககிட்ட 20 MP இருக்கிறாங்க, இவங்க ஒத்துக்க மாட்டாங்க, இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நமக்கு அந்த பிரச்சனை இல்லைங்க. 2014 தனி பெரும்பான்மை, 2019 தனி பெரும்பான்மை, 2024 இன்னும் அதிகமான தனி பெரும்பான்மை நீங்கள் கொடுக்கின்ற காரணத்தினால கஷ்டமான முடிவுகளை நாட்டிற்காக தைரியமாக எடுப்பதற்கு மோடி அவர்களுக்கு நீங்க ஒரு கடவுச்சீட்டை கொடுக்கிறீங்க. அதனால்தான் இந்த 2024 தேர்தல் எல்லா இடத்துலையும் நம்ம சொல்றோங்க ஐயா, 400 ஒரு தாரக மந்திரமாக சொல்லுகின்றோம், 400 MP. இப்ப கோயம்புத்தூர் இதுல அதிகமாக மோடி ஐயாவுடைய ஆட்சியில ஒரு பகுதி பயன்பெற முடியும் என்றால் அது கோயம்புத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதி. காரணம், எப்பொழுதும் கூட வளர்ச்சி பகுதி, அதிகமான கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதி, ஒரு ஆண்டும் கூட லட்சக்கணக்கான இளைஞர்கள் படித்து விட்டு வெளியே வரக்கூடிய பகுதி, சுயம்புவாக சுயமாக தொழில் ஆரம்பித்து லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கக்கூடிய பகுதி, இன்னும் விவசாயத்தை நம்பி இருக்கக்கூடிய பகுதி, பிரச்சனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. இதற்கெல்லாம் தீர்வு வர வேண்டும் என்றால் இங்கிருந்து நேரடியாக மோடி அவர்களிடமும் மத்திய அமைச்சர்களிடம் பேசக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அந்த தொகுதிக்கு வேண்டும் என்கின்ற காரணத்தினால தாங்க ஐயா இந்த எலெக்ஷன்ல நாம் நிற்க வேண்டிய கட்டாயம் நமக்கு. நான் அரசியலுக்கு வந்ததுங்க ஐயா, அம்மா இங்க இருக்கிறீங்க பாராளுமன்ற உறுப்பினர் என்று கண்டிப்பா வரலைங்க. தமிழகத்திலே அரசியல் மாற்றம் செய்ய வேண்டும் என்று இங்கே இதை சுத்தப்படுத்த வேண்டும். அந்த ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தில் மட்டும்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். அது போலதான் இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நமக்கு தெரியும், டெல்லியை பொறுத்தவரை மோடி இருக்கின்றார்கள், நமக்கு எந்த பிரச்சனை இல்லைங்க, தமிழ்நாட்டில் வேலை செய்யணும். ஆனா மோடி அவர்கள் தெளிவா இருக்கிறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் பொழுது ஆட்சி செய்வதற்கு ஒன்றும் இருக்காது என்பதிலே தெளிவாக இருக்கின்றார். இவங்களும் வேலை செய்யல, நம்ம செய்யற வேலையும் தடுக்கிறாங்க. பயனாளிகளுக்கு ஒரு வீடு கொடுக்க வேண்டும் என்றாலும் கூட தமிழ்நாட்டை பொறுத்தவரை தலைகீழாக நின்று தண்ணி குடித்து தான் ஒரு பயனாளிக்கு மோடி வீடு இங்க கொடுக்க முடியுது. அதனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கனவு இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழகம் இருக்கணும் இல்லைங்களா? போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது, கொஞ்சமாச்சு இந்த ஊர் இருக்கணுங்க. அப்பத்தான் பாரதிய ஜனதா கட்சி கொஞ்சமாவது ஆட்சி பண்ண முடியும். 8,23,000 கோடி இப்பவே கடன்.
2026 வரும் பொழுது 10 லட்சம் கோடி கடன். எப்படி நீங்க ஆட்சி பண்ணுவீங்க? அதனால் மோடி அவர்கள் தெளிவாக இருக்கின்றார். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்தவுடன் மத்திய அரசோடு இணைந்து தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்கு போராடி வளர்ச்சியை மக்கள் முன் காண்பித்து அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் மோடி அவர்கள் தெள்ள தெளிவாக இருக்கின்றார். ஐயா, நான் பல இடத்துல சொல்றேன், இந்த வேட்பாளர்களை பற்றி நான் பேசுவதற்கே போலிங்க ஐயா. ஏன் பேசவில்லை என்றால், வேட்பாளர்கள்ட்ட நமக்கு என்னங்க சண்டை? என்ன வாய்க்கா சண்டையா? நமக்கு வேட்பாளருக்கு என்ன குடிநீர் பிரச்சனையா, இல்ல வேலி போட்டதுல ஒரு பிரச்சனைங்களா, வரப்பு பிரச்சனையா? இல்லைங்க ஐயா. நம்முடைய சண்டை எல்லாம் கோயம்புத்தூரை வளர விடாமல் வைத்திருக்கக்கூடிய சக்திகளோடு நம்முடைய சண்டை. இதான் நம்முடைய சண்டை. வேற யார்ட்டையுமே நம்ம சண்டை இல்லை. அவங்ககிட்ட மட்டும்தான் நம்ம சண்டை போறோம். நம்முடைய சண்டை எல்லாம் அரசியலை முன்னெடுத்து செல்லாமல் பின்னெடுத்து செல்லக்கூடிய சக்திகளோடு சண்டை. வளர்ச்சி வேண்டாம், கமிஷன் வேண்டும், அவர்களோடு சண்டை. நம்முடைய சண்டை எல்லாம் மத்திய அரசுடைய திட்டங்களை தடுப்பதற்காக இங்க ஒரு குரூப் இருக்கு, அவர்களோடு சண்டை. ஆனால் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இந்த 2024 தேர்தலை பொறுத்தவரை மக்கள் எழுச்சியாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில கட்சியெல்லாம் தாண்டி கட்சியை பார்க்காம நீங்கள் மோடி அவர்களுக்கு வாக்களிப்பீர்கள் என்கின்ற நம்பிக்கை முழுமையா எங்களுக்கு இருக்கு. ஐயா, நான் இந்த கட்சி, நான் இந்த சித்தாந்தம், இப்படித்தான் 20 ஆண்டு காலமாக வாக்களித்திருக்கின்றேன். ஆனா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல ஏப்ரல் 19ஆம் தேதி அதெல்லாம் உடைய போதுங்க. அது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். மாற்று கட்சி நண்பர்கள் இங்க வரல. மாற்று கட்சி நமக்கு நேரெதிர் சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் நினைக்கிறாங்க, எங்க எல்லா பக்கம் போதை கலாச்சாரம் வந்துருச்சு. இன்னைக்கு நம்முடைய தாய்மார்களுடைய பிரச்சனை என்னன்னா, நம்முடைய குழந்தைகளையே சந்தேகக்கூடிய மனநிலைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். நாமளே டிவியை பார்க்கிறோம், என்ன ட்ரக்குங்கிறாங்க, எல்லாத்துக்கும் தொடர்புங்கிறாங்க. அதனால நம்ம நல்லா இருக்கக்கூடிய குழந்தையினுடைய பையை ஓபன் பண்ணி நாமளே செக் பண்றோம். ஏன்பா எல்லா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருக்கிறாங்களா, கரெக்டா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடுறியா? நம்முடைய கல்லூரி மாணவன் யாராவது அரை மணி நேரம் வீட்டுக்கு லேட்டா வந்தா 10 கேள்வி எக்ஸ்ட்ரா கேட்கிறோம். ஏன் லேட்டா வந்த, எங்க போன, உன் நண்பர்கள் யார், யாரு கூட சுத்துற? சமூக வலைதளத்துல இருந்தா ஒரு தாய்மார்களுக்கு நெஞ்சு பொறுக்குவதில்லை. வீட்டுல பையன் நல்லா இருக்கிறான், வெளியே யாராச்சும் கெடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணலான்னு பாக்குறோம். இந்த சந்தேகம் எங்கிருந்து வந்துச்சுங்கம்மா? இத்தனை காலமாக இந்த சந்தேகம் இருந்துச்சுங்களா? இல்லை. அரசு தன்னுடைய கடமையை சரியாக செய்திருந்தால் ஒரு தாய்மார்களுக்கு தன்னுடைய குழந்தையின் மீது சந்தேகம் ஏன் வரப்போகுது? இவங்க கடமையை சரியா செய்யாம போதை கலாச்சாரத்தை எல்லா பக்கம், ஒரு பக்கம் டாஸ்மார்க் மூலமாக குடி கலாச்சாரம், இன்னொரு பக்கம் ட்ரக்ஸ் என்கின்ற இந்த போதை எல்லா பக்கம் கொண்டு வந்துட்டாங்க. எல்லா பக்கம் பட்டி தொட்டி எல்லாம். நீங்க எதாவது தயவு செஞ்சு சூலூர், பல்லட, கோயம்புத்தூர் நினைக்காதீங்க, கிராமத்திலே வந்திருக்கிறது, கிராமத்தில். அதனால்தான் எல்லா இடத்திலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கோயம்புத்தூருக்கு கிடைக்கும் பொழுது நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோனுடைய அலுவலகம் கோயம்புத்தூரிலே திறக்கப்படும். ஐயா, இதோ நாம பேச்சுக்காக ஒரு வாய்ச்சவடாலுக்காக சொல்லிங்க ஐயா. தமிழ்நாட்டில் 2 இடத்துல இந்த அலுவலகம் கட்டாயமா இருக்கணும். ஏன்னா இங்கதான் இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் அதிகமா இருக்கிறாங்க, தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கு, பணப்புழக்கம் அதிகமா இருக்கு. இந்த 4ம் எங்க இருக்கோ அங்க ட்ரக்ஸ் வருங்க ஐயா. உலகத்தினுடைய வரைபடத்தை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா இளைஞர்கள், பண வசதி எங்கே அதிகமாக இருக்கிறதோ அங்க ட்ரக்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். ஆனால் இன்னைக்கு சென்னைக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நகரமாக இத்தனை கல்லூரிகள் இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு என்சிபியினுடைய அலுவலகத்தை கொண்டு வந்து மத்திய அரசினுடைய ஆபீசர்ஸ் உட்கார வச்சு நார்கோட்டிக்ஸ், குறிப்பாக இந்த ட்ரக்ஸுக்கு எதிராக சுத்தப்படுத்தக்கூடிய பணியை பாரதிய ஜனதா கட்சி தம்முடைய கடமையாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். கடமை செய்யணும். என்சிபி அலுவலகம் உறுதியாக நீங்க குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க குறிச்சு ஏதோ 5 வருஷம் இல்லைங்க அம்மா, 10 நாள் ஆர்டர் கொண்டு வந்துடுறோம். 10 நாள் ஆர்டர் கொண்டு வந்து 10 நாள் மட்டும் போதும். ஏன்னா அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் டைம்ல எதுவுமே செய்ய முடியாதுங்க அம்மா. 10 நாள் ஆர்டர் கொண்டு வந்துடும். அலுவலகத்தை இங்கே திறக்கின்றோம், கண்காணிப்பை அதிகப்படுத்துகின்றோம். யார் இங்கே வந்து இது போன்ற தவறான வேலைக்கு யார் சென்றாலும் கூட அவங்கள போய் பிடிக்க போற, ட்ரக்ஸை யாரு கொடுக்க வர்றாங்க, இது செய்யணுங்கம்மா, செய்யணும். கண் முன்னாடி அடுத்த தலைமுறை அழிந்து கொள்வதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. பஞ்சாப் மாதிரி விடக்கூடாது, இன்னைக்கு பண்ணணும். திமுக செய்வதற்கு வாய்ப்பில்லை, செய்யறோம் கடமை. இதை நம்ம தவிர எந்த கட்சி செய்ய முடியும் நீங்க நினைக்கிறீங்கம்மா? ஒரு இளைஞர், அடுத்த தலைமுறை, இதை எந்த கட்சியால், எந்த ஆட்சியால் செய்ய முடியும்னு உங்களுக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு மோடி அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை தவிர யாரும் இதை செய்ய முடியாது. அதை நாம தான் செய்ய போறோம். கரூர்ல இருந்து கோயம்புத்தூருங்க ஐயா, 6 வழிச்சாலை, எல்லாம் 7500 கோடி ரூபாய்.
எத்தனை நாளா காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எம்பிக்கு அது வேண்டாம், மாநில அரசுக்கு வேண்டாம். மாநில அரசுக்கு ஏன் வேண்டாங்க? மத்திய அரசு பணி வருவதற்கு முன்பு திமுக காரங்க போய் நிலத்தை வாங்கிக்குவாங்க. இதான் அப்படி தெரியும் நமக்கு. இங்க சாலை வருதா, பக்கத்துல முதல்ல லேண்டெல்லாம் வாங்கிடுவாங்க. அதை வாங்கி வைத்த பிறகு மத்திய அரசுடைய திட்டத்திற்கு அனுமதி கொடுப்பாங்க. அதன் பிறகு நிலத்தை கையகப்படுத்துவதற்கு ஒரு அதிகாரியை நியமிப்பாங்க. அதன் பிறகு திட்டம் ஆரம்பிக்கும். இவ்வளவு பெரிய இடத்துல 7500 கோடி ரூபாய் 3 மாவட்டங்களை இணைக்கக்கூடிய 6 வழிச்சாலை. இவங்க எப்ப லேண்டு வாங்குறது, இவன் எப்ப கமிஷன் அடிக்கிறது, அதுக்கப்புறம் நாம எப்ப ரோடு போடுறது. இதை ஒரு உதாரணமாக மட்டும்தான் உங்கள்கிட்ட சொல்றேன். அண்ணன் சொன்னார் கோல்டு வின்ஸ்ல இருந்து பிளைஓவரை கொண்டு வரும். ஐயா, உதாரணமாகத்தான் இந்த திட்டங்களை சொல்லுகின்றோம். வளர்ச்சி வேண்டும் என்றால் திட்டங்கள் வரணும். திட்டங்கள் வராம வளர்ச்சி வராது. அதனால் நாம் இதிலே மிக மிக தெளிவாக இருக்கின்றோம். விவசாயத்திலிருந்து தொழிற்சாலைகளிலிருந்து இந்த பகுதிக்கு வளர்ச்சியை கொண்டு வருவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம். நேரடியாக மோடி அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு ஹாட்லைனாக இந்த அண்ணாமலை இருப்பான் என்கின்ற நம்பிக்கையும் உங்களுக்கு கொடுக்கும். யாரையும் போய் பார்க்க வேண்டாங்க. ஒரு பட்டன்ல மோடி ஐயாட்ட பேசி என்ன சரி செய்ய வேண்டுமோ சரி பண்ண. ஐயா, பிரச்சனைகள் வரும். இப்போ நான் சொல்றேங்க ஐயா, பிரச்சனைகள் வரும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தா 6 மாசம் கழிச்சு புதிய பிரச்சனை வரத்தான் போகுது. காரணம், உலக நாடுகளோடு இந்தியா ஐக்கியமாகி விட்டது. நீங்க பொருள் எல்லாம் உலக நாடுகள் முழுவதும் ஏற்றுமதி பண்றீங்க. ஒரு நூல் விலை என்பது உலக நாட்டு சந்தையிலிருந்து தீர்மானம் செய்யறாங்க. இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் பிரச்சனை வர வர தீர்க்கணும். அதற்கு நீங்கள் நிச்சயமாக 2024 இந்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கடுமையாக உழைத்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி இங்கே வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உழைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிற காரணங்க ஐயா, நமக்கு தெரியுங்க ஐயா, முருகபெருமானும் விநாயகபெருமானும் இருக்கிறாங்க. உலகத்தை யாரு சுத்தி வர்றதுன்னு 2 பேர்த்துக்கும் ஒரு போட்டி. இருவரும் அற்புதமானவர்கள். முருகபெருமானுக்கு உலகத்தையே சுற்றி வர வேண்டும் என்கின்ற ஆசை. விநாயகர் பெருமானுக்கு தந்தை தாயை சுற்றி வந்துவிட்டு உலகத்தை சுற்றி வந்து விட்டேன் என்று சொல்ல வேண்டும் என்கின்ற ஆசை. நமக்கு முருகனும் வேண்டும், விநாயகர் பெருமானும் வேண்டும். இன்னைக்கு ஐயா, இந்த 18 நாள்ல என்னால கோயம்புத்தூர்ல சுத்த முடியாதுங்க ஐயா. எல்லாரையும் வந்து இந்த 18 நாள்ல பார்க்க முடியாதுங்க. எல்லா கிராமத்துக்கும் வர முடியாது. ஒரு கிராமத்துக்கும் வந்து முக்கியமான உங்க எல்லாத்தையும் பேச முடியாது. ஒரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய சுற்றுப்பயணம் இப்ப ஆரம்பிக்கணும். 39 தொகுதிக்கும் போனுங்க ஐயா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இருக்கின்ற நேரத்தில் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியும் முழுவதுமாக சுத்தி வர வேண்டும். அதனால் இன்று நான் விநாயகராக இருக்க ஆசைப்படுகின்றேன். உங்களை எல்லாம் சுத்தி வந்து விடுகின்றேன். உங்களை எல்லாம் சுத்தி வந்துடுறேன். எனக்காக நீங்கள் சூலூரை சுற்றி வர வேண்டும் என்ற அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றேன். நிச்சயமாக நான் சூலூருக்கு வர்றேங்க. அடுத்த 10 நாள் 15 நாள்ல எவ்வளவு நேரம் இருக்கோ சூலூருக்கு வர்றோம். ஆனால் ஒரு கிராமத்திற்கும் ஒரு வீட்டிற்கும் நாம் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. எல்லா வீட்டுக்கும் போகணும். நம்முடைய நோட்டீஸ் போஸ்டர் எல்லா வீட்டுக்கு போனுங்க. எல்லா வாக்காளரையும் பார்த்திருக்கணும். 21 லட்சம் வாக்காளர்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க. எல்லாரையும் சந்தித்து நாம் ஓட்டு கேட்டிருக்க வேண்டும். எல்லாத்திட்டையும் போய் கேட்கணுங்க. யாரையும் கேட்காம இருக்கக்கூடாது. ஆனால் என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமா? நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களால் செய்ய முடியுமா? தொண்டர்களால் செய்ய முடியுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக முடியாது. முயற்சி எடுக்கின்றோம் எல்லோரையும் சென்று சந்திப்பதற்கு. ஆனால் நீங்கள் அந்த வேலையை செய்துவிட்டால் நாங்கள் செய்வதாகத்தாங்க அர்த்தம். உங்க ஊரு, உங்க தெரு, உங்க கிராமம், நீங்க வசிக்கக்கூடிய பகுதி, எல்லா இடத்திலும் கூட நீங்கள் நமக்காக, பாரதிய ஜனதா கட்சிக்காக, தேசிய ஜனநாயக கூட்டணிக்காக நீங்கள் அந்த வாக்கு செய்யணும். நீங்க என்னவா வேணா இருங்க, விவசாயியா இருங்க, பக்கத்தோட்டத்துக்கு போய் பேசுங்க, தொழிற்சாலை நடத்துங்க, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பேசுங்க. ஒரு இடத்துல வேலையில் இருங்க, வேலை செய்யறவங்க எல்லாத்தையும் பார்த்து பேசுங்க. இல்லத்தரசியாக இருங்க, அந்த தெரு, அந்த வீடு யார் இருந்தாலும் கூட பேசுங்க. ஸ்கூல்ல குழந்தைங்க போறாங்க, அப்பா அம்மா எல்லாம் ஒரு குரூப்ல இருப்பீங்க, பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல இருப்பீங்க. நம்ம எல்லோரும் ஏதோ ஒரு சங்கத்தில் இருப்போம், ஒரு ஜாதி அமைப்போ, நம்முடைய குலதெய்வ கோயிலோ, ஏதோ ஒரு வழிபாட்டு குழு, ஏதாச்சும் ஒரு இடத்துல நம்ம உறுப்பினராக இருப்போம். எங்கே நீங்கள் எதுவாக இருந்தாலும் கூட இன்னைக்கு மோடி ஐயாவுக்கு நீங்கள் வாக்கு சேகரித்து 400 எம்பிக்களை தாண்டி அவரை அமர வைக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. அதே போல கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி இவங்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்கு என்கின்ற தாழ்மையான வேண்டுகோள் உங்களுக்கு வச்சு இன்னைக்கு விநாயகரை போல உங்களை சுத்தி வந்து விடுகின்றோம். அடுத்த 20 நாட்கள் நீங்க சூலூரை சுற்றி வந்து எல்லா வாக்கையும் நீங்கள் சேகரித்து கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடம் சுதந்திர போரிலே 1942 வெள்ளையனே வெளியேறு என்று இங்கே முன்னின்று நடத்திய கண்ணம்பாளையம் தியாகி அமரரையா KV ராமசாமி கவுண்டர் அவர்கள் இந்த ஊர் சார்ந்தவங்க, இந்த பகுதியை சார்ந்தவங்க.
ஆனால் அந்த மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம். அவருக்கும் அவரை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா பெரிய மனிதர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் அஞ்சலியும் செலுத்தி அவருடைய புகழ் என்றும் ஓங்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா நண்பர்கள் 4 மணி நேரம் ஆச்சுங்க, மிக பொறுமையாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு எல்லாம் பெரிய நன்றிகளை தெரிவித்து அடுத்த 20 நாட்கள் நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும். 400 ஏன் வேண்டும் உங்களுக்கு தெரியுங்க. கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நம்முடைய உறுப்பினர் ஏன் வேண்டும் அதுவும் உங்களுக்கு தெரியும். இருவரும் ஒன்றாக ஏன் வேண்டும் அதுவும் உங்களுக்கு தெரியும். மோடி அங்க 400 இருக்கும் பொழுது கோவை பாராளுமன்ற உறுப்பினர் நாம் இருக்க வேண்டும். இரண்டும் சேர்ந்து நடக்கும் பொழுது மட்டும்தான் உண்மையான வளர்ச்சி இங்கு பார்க்க முடியும். அதை நீங்கள் செய்வீர்கள் என்கின்ற பெரிய நம்பிக்கையோடு வாய்ப்பு கொடுத்த எல்லா தலைவர்களுக்கும் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பாரத் மாதா கி